ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9994666629 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். கிருமாம்பாக்கம் சிவசுப்பிரமணியர் திருக்கோவில் செடல் உற்சவம் 31ஆம் தேதி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பணிகள் தீவிரம். 2ஆம் கட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தேர்வு. சட்டமன்ற தேர்தலையொட்டி அனைத்து தொகுதிகளிலும் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள். பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள். புதுச்சேரி மீனவர்களை சந்தித்த இலங்கை தென்னிந்திய இணை தூதர். வாழ்வாதாரம் மற்றும் எல்லை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். கிருமாம்பாக்கம் சிவசுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் செடல் உற்சவத்தையொட்டி 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அருகே பிள்ளையார்குப்பத்தில் பிரசித்தி பெற்ற வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் செடல் உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான செடல் திருவிழா 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது. விழாவில் பக்தர்கள் தங்களது உடலில் அழகு குத்தியும் வாகனங்களை இழுத்தும் ஊர்வலமாக சென்று நேர்த்திக் கடன்களை செலுத்துவது வழக்கம். இந்த ஊர்வலம் அறுபடை வீடு மருத்துவமனை அருகிலிருந்து தொடங்கி கிருமாம்பாக்கம் சந்திப்பு வழியாக பிள்ளையார்குப்பம் சிவசுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலில் நிறைவடையும். இதன் காரணமாக ஏற்படும் வாகன நெரிசலை தவிர்க்கும் விதமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் செவ்வாய்க்கிழமை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி செல்லும் வாகனங்கள் தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், புதிய பைபாஸ் சாலை, கன்னியகோவில், முள்ளோடை வழியாக கடலூருக்கு செல்ல வேண்டுமென்றும், அதேபோல கடலூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி வரும் வாகனங்கள் அதே வழித்தடத்தில் வர வேண்டுமென புதுச்சேரி தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலையொட்டி 2ஆம் கட்ட தற்செயல் கலப்பு மூலம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தேர்வு செய்யப்பட்டு வேட்பாளர் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டன. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவிபேட் எந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்ட தற்செயல் விடுப்பு முடிவு பெற்ற நிலையில் 2ஆம் கட்ட தற்செயல் கலப்பு அனைத்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அலுவலகங்களில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட மேலாண்மை மென்பொருள் மூலம் தற்செயல் கலப்பு நடைபெற்றது. இதில் தேர்வு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவிபேட் பட்டியல் வேட்பாளர்களின் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டன. ஓட்டுப்பதிவு நாளான ஏப்ரல் 9ஆம் தேதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவிபேட் எந்திரங்கள் அந்தந்த ஓட்டுச்சாவடிகளில் பயன்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட மோகன் நகர் பகுதி மக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் வடக்கு பகுதியில் உள்ள மோகன் நகர், எஸ்பிஐ காலனி, திலகர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது மோகன் நகர் பகுதி மக்கள் தட்டாஞ்சாவடி தொகுதி பெயருக்குதான் முதலமைச்சர் தொகுதி என்றும், ஆனால் கழிவுநீர் வடிகால் வசதி சரியான முறையில் அமைக்கப்படவில்லை என்றும், மழை காலங்களில் அப்பகுதி மக்கள் வெளியே செல்ல முடியாமல் கடும் அவதிக்கு ஆளாவதாக புகார் தெரிவித்தனர்.
வீட்டைச் சுற்றி மழை நீரும் கழிவு நீரும் தேங்கி நிற்கும் நிலையில் ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிடக்கூட வருவது இல்லை என்றும் தொடர் குற்றச்சாட்டுகளை கூறினர். எனவே எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க உள்ளதாகவும் வெற்றி பெற்று மோகன் நகர் பகுதியில் மழைநீர் தேங்காத வகையில் கழிவுநீர் வாய்க்கால் வசதி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அப்போது காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் மோகன் நகர் பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக மழைக்காலங்களில் நீர் தேங்காதவாறு உடனடியாக கழிவுநீர் வாய்க்கால் வசதியை சரியான முறையில் அமைத்து தருவதாக உறுதியளித்தார். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற பல்வேறு அரசு அதிகாரிகள் தங்களை அறிமுகம் செய்து கொண்டு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிக்க உள்ளதாகவும் உறுதியளித்தனர். அப்போது கட்சி நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் மீனவர்களை நேரில் சந்தித்த இலங்கை தென்னிந்திய இணை தூதர் தொண்டைமான் கேஜீஸ்வரன் அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். இலங்கை தென்னிந்திய இணை தூதர் தொண்டைமான் கேஜீஸ்வரன் புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் உள்ள மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினர். குறிப்பாக கடலில் வழி தவறும் மீனவர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் கடல்சார் பாதுகாப்பு, மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் எல்லை தொடர்பான சிக்கல்கள் குறித்து தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற வேட்பாளர் ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். என் முதற்கண் வணக்கங்கள். எனது பெயர் கேதீஸ்வரன். நான் இலங்கையின் துணை தூதர் சவுத் இந்தியாவுக்கு. ஆக்சுவலாக நான் வந்தது அரசியலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் 6 மாதமாக சார்ல்ஸ் சகோதரர் இந்த மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் இன்றைக்கி வந்தது உங்களை பார்க்குறதுக்கு, ஆக்சுவலாக மீனவர்களை ஸோ இலங்கை மக்களும் இந்திய மக்களும் தொப்புள் கொடி உறவுகள் நான் எப்பவும் கூறுவது. ஸோ இந்த பிரச்சனை இது ஒரு வீட்டுக்குள் நடக்கிற பிரச்சனை மாதிரி. மீனவர்கள் இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் பாதிக்கப்படுறாங்க, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களும் பாதிக்கப்படுறாங்க, சவுத் இந்தியா ஃபுல்லாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை நாங்கள் ஃபஸ்ட்டாக இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன பாலிட்டிக்ஸ் இல்லாத டைம்லேயே அவர் எங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி சவுத் இந்தியா மீனவர்களும் இலங்கையில் நார்த்தில் வட இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் ஒரு சங்கத்தை அமைச்சு மாதம் எம்பசியில் மீட்டிங் வச்சு இந்த பிரச்சனையை எப்படி ஒரு இலகுவாக முடிக்கலாம், எப்படி ஒரு தீர்வு கொண்டு வரலான்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண தான் நாங்கள் சார்ல்ஸ் எங்கள்கிட்ட பேசினாங்க. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வடிவேலு மணக்குள விநாயகர் கோவில் வீதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வடிவேலு தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட மணக்குள விநாயகர் கோவில் வீதி மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் செயல்படுத்தும் திட்டங்கள், செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் புதுச்சேரியிலும் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் முத்திரையர்பாளையம், திருநள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இந்திரா காந்தி தொகுதி வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் 24ஆம் தேதி தனது பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம், காந்தி வீதி, திருநள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் என்ஆர் காங்கிரஸ் செயல்படுத்தியுள்ள நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர்.
அமைச்சர் ஏகடி அவர்கள் வாழ்க. உப்பளம் தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அன்பழகன் பொறையாத்தம்மன் கோவில் வீதி, டாக்டர் அம்பேத்கர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அன்பழகன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பாரதியார் வீதி, டாக்டர் அம்பேத்கர் வீதி, கம்பன் வீதி, டாக்டர் அம்பேத்கர் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது தொகுதி வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விரிவாக எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகனுக்கு சால்வை அணிவித்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் அவருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதி முழுவதும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சாமிநாதன் வாக்காளர்களுக்கு விசில் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சாமிநாதன் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் 1வது குறுக்கு தெரு முதல் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வேட்பாளர்களுக்கு விசில் வழங்கி தமிழக வெற்றிக் கழக சின்னமான விசிலுக்கு வாக்களிக்கும்படி ஆதரவு திரட்டினார். அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருடன் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் பலர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் உழவர்கரை தொகுதி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் லாவண்யாவிற்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் லாவண்யா தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட பிச்சவீரன்பேட்டை பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் லாவண்யாவிற்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உழவர்கரை தொகுதியில் தான் மேற்கொண்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை விரிவாக எடுத்துக் கூறியும் தன்னை வெற்றி பெற செய்யும் பட்சத்தில் தொகுதியில் மேற்கொள்ள உள்ள பல்வேறு நலத்திட்டங்களையும் எடுத்துக் கூறி அவருக்கு ஆதரவு திரட்டினார். அவருடன் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் கழக ஆதரவாளர்கள் பலர் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் உலக நாடக நாளையொட்டி பல்வேறு தலைப்புகளில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் உணவு கண்காட்சி மற்றும் உலக நாடக நாளையொட்டி அந்தாதி நாடக போட்டி குமரகுரு பள்ளம் ரெயின்போ நகர் அருகே உள்ள ஆந்திர மகாசபையில் நடத்தப்பட்டது. பொறுப்பாளர் குழு தலைவர் புதுவை பிரபா, துணைத் தலைவி விஜயலட்சுமி, குழு தலைவர் நாகப்பன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினர். கலைமாமணி படைப்பாளர் வாசுகி ராஜாராமன் நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி புதுவை சித்தன் முனைவர் ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தடமாறும் பாதை, மாற்றம், சபதம் உள்ளிட்ட தலைப்புகளில் நடத்தப்பட்ட நாடகப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கலைமாமணி நாடக கலைவேந்தர் கிருஷ்ணா, புதுச்சேரி தமிழ்ச்சங்க செயலாளர் மோகன்தாஸ், புதுச்சேரி நாடக கலைஞர்கள் பொதுநல கூட்டமைப்பு தலைவர் பாண்டீஸ்வரன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்து கூறினர். இறுதியாக படைப்பாளர் கிருஷ்ணசாமி அனைவருக்கும் நன்றி கூறினார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,500 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,470 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.